சார் உங்களோட சிலபஸ்ல என்னென்ன முடிச்சுன்னு பார்த்துக்குங்க. சார் லீனியர் அல்ஜீப்ரா மேக்ஸிமம் 95% முடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? லீனியர் அல்ஜீப்ரா பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சோம். கியூஆர் பேக்ட்ரேஷன் முடிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் போடுறோம்னு சொல்லியிருந்தேன். ஜெனரலைஸ் வெக்டர் முடிச்சாச்சு. சிங்குலர் வேலிட் டீகம்போசிஷன் முடிச்சாச்சு. சூடோ இன்வெர்ஸ் முடிச்சாச்சு. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் முடிச்சாச்சு. கியூஆர் டீகம்போசிஷன் ஆர் கியூஆர் பேக்ட்ரேஷன் மெத்தடும் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த லீனியர் அல்ஜீப்ரா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரைடே லீனியர் அல்ஜீப்ரா முடிஞ்சிடும். கம்மிங் ஃப்ரைடே. கம்மிங் ஃப்ரைடே வந்து 27 27 வந்து அந்த லீனியர் கியூஆர் பேக்டரைசேஷன் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 27 28 28 24 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மேக்ஸிமம் நான் இதை முடிச்சுட்டேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற கான்செப்ட்ல இருந்து மீதி இருக்கிறத வந்து நான் முடிச்சிடுவேன். அப்போ சாட்டர்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2 மட்டும் பெண்டிங் இருக்கும். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். யூனிட் 2 மட்டும் இருக்கும். மற்றது எல்லாமே ஏன்னா யூனிட் 4 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெஸ்டிங்காக கைப்பற்றி ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அப்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு நாளைக்குள்ளே இதை நான் முடிச்சிடுவேன். இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல்லாக நான் எடுக்க போகிறேன். பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் வந்து பாப்புலேஷன் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் வேரியபிள்ஸ் இந்த கான்செப்ட் முடிக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது நம்ம ரிப்பீட்டட் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த ரிப்பீட்டட் ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணால் இந்த பார்ட் முடிஞ்சது. சரிங்களா? இந்த 2 பார்ட்லேருந்து மாற்றி 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 கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த மீடியம் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் கான்செப்ட் ரெண்டுமே மேட்ரிக்ஸ் கான்செப்ட் தான். ஒன்று ப்ராபபிலிட்டி, இது வந்து ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் இன்க்ளாகி வரும். இந்த பாட்டு இது வந்து நாளைக்கு நான் எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு ஃபுல்லாகவே மேட்ரிக்ஸோட கான்செப்ட். மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம எங்கே பார்த்தோம், ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரலைஸ்ட் ஐகன் வேல்யூஸில் வந்து நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிச்சு அதுலேருந்து ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் இதில் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதே ஐடியா இங்கே ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் நார்மலைஸ் வெக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே வரும். அதனால் இது ஈஸியாக முடிச்சிடலாம். மேக்ஸிமம் டைம் இருந்தாவே இன்றைக்கே 15 முடிச்சிடலாம். மேபி 4:30 மணி வரைக்கும் இருக்கும்ல, பார்க்கலாம் எப்படி போடுறோம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, அப்போ நம்மளுக்கு இந்த வீக்குள்ளே பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடலோ 2, அதாவது யூனிட் 2 மட்டும் பெண்டிங் இருக்கும். அதாவது அப் டு கண்டினியூஸாக நம்மளோட பிளான் படி சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் இருந்ததுன்னா, சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் நான் வைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் 4 யூனிட் நான் முடிச்சிடுவேன். பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விருப்பம். இதுலேயும் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்னதான். இதுலேயும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட போதும். இந்த பார்ட் அட்லீஸ்ட் இந்த பார்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துடும். மீதி இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸு இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இதில் வந்து ஒரு 8 மார்க் மாதிரி வரும். மொமெண்ட்ஸ் ஆஃப் 8 இந்த பார்ட் ஒன்று, மொத்தம் 3 பார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, இதுலேருந்து 3 பார்ட். 3 பார்ட்லேருந்து அட்லீஸ்ட் இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல், பாய்சன் அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பெனன்ஷியல், காமா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இது நீங்கள் அட்லீஸ்ட் கவர் பண்ணிட்டு போயிருந்தாவே நம்ம அட்லீஸ்ட் இந்த 2 பார்ட் இங்கிருந்து கவர் பண்ணிட்டு போயிருந்தாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 90% கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 16 மார்க்லையோ 14 மார்க்லையோ இல்லை எந்த மார்க் வந்தாலும் சரி. இதை வந்து மேபி நம்மளுக்கு எத்தனாம் தேதிக்குள்ள முடிக்கணும்னு சொன்னேன். மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே முடிச்சிடறேன் நான். உங்களுக்கு 2ஆம் தேதியோ இல்லை 4ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். சரிங்களாம்மா? நான் சொல்கிற நாளைக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. சொல்கிற ஒர்க்கு முடியுங்க. எல்லாம் சேர்ந்துடும் உங்களுக்கு. அப்புறம் மறுபடியும் புரியாமல் இருக்கும். புரியாமல் இருந்தால் நான் வீடியோ அனுப்பிடுவேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துருங்க சப்போஸ். சரிங்களா? அதே மாதிரி புரியலன்னா வாங்க, நான் இன்னொரு கிளாஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? பார்க்கலாமாப்பா? சரி, இப்போ பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபர்ஸ்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் எடுத்துகிட்டு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் போக முன்னாடி மீன் வெக்டர் எப்படி இருக்கும், கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், அதுலேருந்து பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியா தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேபி 1 ஹவருக்கு மேலே அது ஓடும், பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடியும் மீன்னு உங்களுக்கு தெரியும். மீன் எப்படி போடுவீங்க? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என், இது ஒரு கான்செப்ட். இது வந்து டேட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, இதே ப்ராபபிலிட்டி கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இது 2 ஃபார்முலா. இது வந்து என்னது, டேட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஐட்டம் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்ட். இது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மீன் கண்டுபிடிக்க கான்செப்ட் இது. சரிங்களாம்மா?
மீன் வெக்டர்ஸ். ஸோ மீன் வெக்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வெக்டர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய வேல்யூஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ் வந்து கண்டெயின் பார் x1 x2 x3 டாட் 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 xn வரைக்கும் இருக்கிற மாதிரி. அப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோட மீனிங் என்னென்னா, அப்படி காலம் மெட்டரில் இ ஆஃப் x1 இதனுடைய சம் டேட்டாஸ் வேல்யூஸ் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வேல்யூஸ், இதனோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வேல்யூஸ் இருக்குது, இதனோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வேல்யூஸ், இதனோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வேல்யூஸ் இருக்கும். அப்போ அதனுடைய மீன் கண்டுபிடிச்சா போகும், அதனுடைய மீன் கண்டுபிடிச்சா போகும். டாட் 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 இ ஆஃப் xn. ஸோ எய்தர் யூசிங் மீன் போது ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துக்கிறானா இல்லை டேட்டா வேல்யூஸ் கொடுக்குறானா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலா ரெண்டில் எது ஒன்று ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா சரி. சரியாப்பா? அப்போ மீன் வெக்டர்ல என்ன பண்ண போறீங்கன்னா, நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. இதெல்லாம் 2 மார்க்ல கேட்கக்கூடியது. அப்புறம் 2 மார்க்லயும் நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா சதீஷ்? சரி, அடுத்தது என்ன? கோவேரியன்ஸ் வெக்டர். வேரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இங்க கோவேரியன்ஸ்னு எப்படி நோட் பண்றாங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வேரியன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. சிக்மா ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா அது வேரியன்ஸ். இங்க கோவேரியன்ஸ் வந்து என்ன நோட் பண்றாங்க, இந்த சிக்மால நோட் பண்றாங்க, இந்த மாதிரி சிக்மால நோட் பண்றாங்க. சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா 1/n சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபார்முலாஸ் எழுதுவாங்க. மேக்ஸிமம் ஏதோ ஒரு ஃபார்முலா நாங்கள் அப்ளை பண்ணி போட்டாவே நம்மளுக்கு வேரியன்ஸோட ஃபார்முலாஸ் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இங்கே வரும்போது என்ன ஆகுது, கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் நோட் பண்ணுவாங்க. சிக்மா 11 சிக்மா 12 டாட் 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 சிக்மா 1n. சிக்மா 21ஓட வேல்யூ சிக்மா 12ஓட வேல்யூ சேம் தான். இது கோவேரியன்ஸோட மேட்ரிக்ஸ் பேர் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பேர். கோவேரியன்ஸோட மேட்ரிக்ஸ் பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட மீனிங் என்னன்னா, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். என்ன சொன்னேன்? டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் அதே மேட்ரிக்ஸாக வரும். அதனால தான் அதுக்கு பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னா, இங்கே எழுதும்போது சிக்மா 21 எழுதுவீங்க, சிக்மா 22 எழுதுவீங்க, டாட் 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 சிக்மா 2n. அடுத்து என்ன கிடைக்கும்? டாட் டாட் டாட்னு வரும். சிக்மா n1 சிக்மா n2 டாட் 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 சிக்மா nn வரும். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா மீனிங் என்னன்னா, இங்க இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இங்க இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு வேல்யூ வரும், இங்க இருக்க ஒரு வேல்யூ இங்க ஒரு வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அது இருக்கும். பாருங்க, இங்க இருக்கிற வேல்யூ இந்த டெட் எண்ட் இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே ஐடியா தான். இந்த டயக்ராம் மட்டும் வேறு வேல்யூ. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா டயக்ராம் மட்டும் வேறு வேல்யூஸ் இருக்கும், ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்லாம் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ கோவேரியன்ஸோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே ஐடியா தான், பட் என்ன ஆகுனா சிக்மா 11 சிக்மா 12 சிக்மா 13 டாட் 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 சிக்மா n1. அப்போ இங்கே வரும்போது என்ன கிடைக்கும்? சிக்மா 12 சிக்மா 21 ஈக்குவல்னா இங்கே சிக்மா 12 தான் இருக்கும். சிக்மா 22 சிக்மா 23 டாட் 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 சிக்மா n2. சரி, n வராது, இங்கே 1n வரும். ஏன்னா 1 தானே இருக்குது, 1n. இங்கே 2n வரும், 2n. அடுத்து டாட் 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 டாட்னு வைப்பீங்க. சிக்மா n1 சிக்மா n2 சிக்மா n3 டாட் 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 சிக்மா n. இதுதான் நம்மளுடைய கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிமெட்ரிக் ஃபார்மேட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட் முக்கியம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கூட இருக்கும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பாயிண்ட் பேஸ். ஓகேங்களா? சரி, இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட், செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சம் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் டேட்டா வெளியே வச்சு போடுறாங்க. இது எப்படி நம்ம ரன் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் சம்ஸ்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மெட்டீரியல் கொடுக்குற பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ பிரின்சிபல் காமன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவுக்கு நான் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு அல்காரிதம் கொடுத்துட்றேன், அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம ரன் பண்ணுறாங்க பார்க்கலாம். ரெண்டு பார்ட் ஆஃப் கான்செப்ட் இருக்குது. பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ், பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ். பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ரெண்டு கேஸ், பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்க ரெண்டு கேஸ். ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க,
அதாவது சிக்மா வேல்யூ கொடுத்துருவாங்க. கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கிவன். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கிவன். தட் மீன்ஸ் என்னன்னா சிக்மா வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சிக்மா வேல்யூஸ் கிவன். சிக்மா வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அப்படின்னு என்னென்ன ப்ராசஸ் பிரின்சிபல் காமன்ஸ் கண்டுபிடிக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்த மட்டும் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கான்செப்ட் சொன்னனால கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாவே ஐகன் வேல்யூ தான். மூணாவது ஸ்டெப் என்னன்னா ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ நாலாவது ஸ்டெப் என்னன்னா நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்கும். நார்மலைஸ்ட் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கும். சரி, அடுத்தது வந்து பிரின்சிபல் கான்செப்ட் பிஐ சாட்டிஸ்ஃபை லேமடா ஐ டிவைடட் பை சம்மேஷன் லேமடா ஐ. இந்த லேமடா ஐங்கிறது ஐகன் வேல்யூ. சரிங்களா? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் சிக்மா மைனஸ் லேமடா ஐ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த லேமடாங்கிறது ஸ்கேலார். இந்த லேமடா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஐகன் வேல்யூஸ். அப்போ லேமடா ஐ டிவைடட் பை சம்மேஷன் லேமடா ஐன்னு வந்து இது அப்ராக்சிமேட்டிவ். ஓகே, அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ சம்மேஷன் பிஐ ஈக்குவல் டு கண்டிப்பாக ஒன்றுன்னு இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இதனோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஒவ்வொரு வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்க. மொத்தம் 3/3 மேட்ரிக்ஸ்னா 3p கிடைக்கும். அந்த பியும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதனுடைய பிரின்சிபல் காமன்ஸோட லீனியர் ஈக்குவேஷன் என்ன ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்குது. yi ஈக்குவல் டு இந்த நார்மலைஸ்ட் வெக்டரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ei நோட் பண்ணுவாங்க. இந்த ஐகன் வெக்டரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் xi நோட் பண்ணுவாங்க. கேபிட்டல் xi நோட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் காமன்ஸோட ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா ei டேஷ் ei இங்கே கண்டுபிடிச்சிங்க நார்மலைஸ்ட் வெக்டர் இன்ட்டு xi. xங்கிறது இந்த xi கிடையாது. இது வந்து xiங்கிறது மீனிங் என்னன்னா x1 x2 x3 எவ்வளோ வெக்டர் இருக்குதோ அந்த வெக்டர் நார்மலாக எக்ஸ்னே நோட் பண்ணுவாங்க, எக்ஸ்ஐ நோட் பண்ணுவாங்க, வேறு எக்ஸ்னே நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் கான்செப்டோட கான்செப்ட். சரியாப்பா? இப்போ என்ன சிக்மா வேல்யூ டைரெக்டாக கிவன் கொடுத்துருந்தானே இந்த ப்ராசஸ். சிக்மா வேல்யூ கொடுக்கல, சம் டேட்டா வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, சிக்மா வேல்யூஸ் நாட் ஈவன். அதுக்கு பதிலாக என்ன சொல்லிக்கிறாங்க? சம் data values are given. Some data values are given. ஸோ அப்படின்னு என்ன பண்ண வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சிக்மா வேல்யூஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபைண்டிங் சிக்மா வேல்யூ. ஃபைண்டிங் சிக்மா வேல்யூ. ஓகே, அந்த ஃபைண்டிங் சிக்மா வேல்யூவில் என்ன ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னா டேட்டா வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஜென்ரல் ஃபார்மேட் மேபி x1 x2 x3 இந்த ஃபார்மேட்லேயும் இங்கே ரெண்டாவது வேல்யூ y1 y2 y3 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன். ஏன்னா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் 2 கொஸ்டினாக கேட்டாங்க. 2 கொஸ்டின் இதே ஃபார்மேட்டில் கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் தான் இப்போ ஒரு 2022 2022 இந்த கான்செப்ட் டேரெக்டாக கொடுத்துருவாங்க, இது டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இதை வச்சு இந்த கான்செப்ட் தெரிஞ்ச கூட சால்வ் பண்ண வேண்டியது. எங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன படிக்கிறாங்க? லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது. ஓகே, லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் எடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியாப்பா? சதீஷ், சதீஷ் இருக்கீங்களா? வாய்ஸ் கேட்குதுங்களாப்பா? சார் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது. இருக்குதுங்களா? வாய்ஸ் கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். சப்போஸ் வாய்ஸ் பிரேக் ஆனால் சொல்லு, நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே, இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க.
இந்த சிக்மா வேல்யூ இஸ் நாட் கிவன் கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா சம் டேட்டா வேல்யூஸ் ஆர் கிவன் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பைண்டிங் சிக்மா வேல்யூ. பைண்டிங் சிக்மா வேல்யூ. அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டேட்டா வேல்யூஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் அப்படியே காலம் வைஸ் எழுதிக்கிங்க அப்படிங்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்களோ அதை காலம் வைஸ் எழுதிக்கங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அது கரஸ்பாண்டிங் மியூ, அதாவது மியூங்கிறது என்னன்னா மீன். இதனோட மீனிங் என்னன்னா மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கரஸ்பாண்டிங் காலம் மெட்ருக்கு. ஓகே, கரஸ்பாண்டிங் காலம் மெட்ருக்கு மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, டவுட் இருந்தா கேட்டுக்குங்க. சரியா? ஓகே சார். அப்போ மியூ எப்படி கண்டுபிடிக்கும்? இதனோட மீனிங்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என்னன்னு எழுதுவீங்க. இதனோட மீன் என்னன்னா சம்மேஷன் ஒய்ஐ பை என்னன்னு. சம்மேஷன் எக்ஸ்ஐங்கிறது இந்த காலம், சம்மேஷன் ஒய்ங்கிறது இந்த காலம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண சொல்றாங்கன்னா எக்ஸ் சென்டர் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ் சென்டர் வேல்யூ என்னன்னா நத்திங் பட் எக்ஸ் சென்டர் வேல்யூ என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எக்ஸ்ஐ மைனஸ், அதாவது எக்ஸ் ஒன் இருக்குங்க, இது எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் மைனஸ் மியூ எக்ஸ். ஓகே, அதே மாதிரி ஒய் ஒன் மைனஸ் மியூ ஒய். இதுதான் ஃபார்முலா. அப்போ ரெண்டாவது காலம் என்ன வரும்? ரெண்டாவதுல எக்ஸ் டூ மைனஸ் மியூ எக்ஸ், ஒய் டூ மைனஸ் மியூ ஒய். டாட் 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 டாட். சப்போஸ் xn வேரியபிள்ஸ்னா xn மைனஸ் மியூ எக்ஸ், yn மைனஸ் மியூ ஒய். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. எக்ஸ் சென்டர், SCNTER சென்டர். ஓகே, இதை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சிக்மா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா சிக்மா வேல்யூஸ் ஃபார்முலா. சிக்மாங்கிறது என்னது? இதுதான் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸோட மேட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 1 by n minus 1 into x center transpose. Okay, x center transpose into x center. இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு வர ரிசல்ட்டுக்கு பேர் தான் வந்து நம்மளுக்கு சிக்மா வேல்யூங்கிறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண வர வேல்யூ தான் பேர் நம்மளுக்கு சிக்மா வேல்யூ. இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஓகே, இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கிடைக்க போகுது. அதை வந்து நம்மளுக்கு வந்து சிக்மா வேல்யூஸ் வச்சுட்டாங்க. இந்த சிக்மா வேல்யூஸ் கண்டுபிடிச்ச முடியும் எப்படி நம்ம வந்து தட் மீன்ஸ் பிரின்சிபல் காமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? சிக்மா வேல்யூஸ் வந்த பின்னாடி நம்ம வந்து அஸ் பர் ரூல் படி கோவேரியன்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற கான்செப்டை அப்ளை பண்ணிட்டு வர வேண்டியதான். சரிங்களாம்மா? சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அடிஷனல் ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுல இங்கே இருக்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குதுங்க, அதே மாதிரி இங்கே இருக்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிட்டு வர வேண்டியதான். இங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அத்தனை ப்ராசஸ் இங்கே இருக்கும். சரிங்களா? புரியுதாப்பா சதீஷ்? எஸ் சார். இதுதான் ஒரு மல்டிபிள் வேரியன்ஸ் அனாலிசிஸ் பிரின்சிபல் காமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் பிரின்சிபல் வேல்யூவா இல்லை நாட் கிவன் பிரின்சிபல் வேல்யூவா, அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ப்ராசஸ் உண்டான ப்ராப்ளம். சரிங்களா?